தாவேக்கா கவர்மெண்ட் உள்ளே வரும்போதும் அவங்க பேசின ஒரு விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, தவறு நடந்தாலும் நான் கேட்க தான் செய்வேன். பெரம்பூரில் நின்று பேசின விஷயத்துக்கு வந்து வாடான்ற மாதிரியெல்லாம் இவங்க பேசுகிறாங்க மாதிரி அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. வானேன்னு சொன்னேன், என்னோட ஊர் பழக்க வழக்கம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா முழுக்க எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, எந்த விதத்துலையும் ஒரு ஆர்கன் ஆனது வந்து கொடுக்கப்படுறதும் வாங்கப்படுறதும் தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 படி பார்த்தோம் அப்படின்னா 5 years to 10 years imprisonment, 20 lakhs to 1 crore வரைக்கும் இங்கே ஃபைன். ஓகே, தட் இஸ் அதில் யார் ஈடுபடுறாங்களோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு. அந்த தனி மனிதன் இப்போ ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிறதுனால அதை ஆட்சியாக மாற்றுறாங்க. ஒரு தனி மனிதன் ஆட்சி அமைச்சிட்டாரு, அவர் கீழே தான் எல்லா துறையும் இயங்குது அப்படின்னும் போது அவங்க அந்த ஒரு கான்டெக்ட்ஸில் அவங்க உள்ளே கொண்டுட்டு வராங்க. சரிங்க, மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது, நீங்கள் மார்ச் 16ஆம் தேதி வரைக்கும் ஏன் வரலன்னும் போது அவங்க சொன்ன விஷயம் லைக் அந்த குழந்தை கன்சீவாக இருந்த ஒரு விஷயம் வந்து அபோர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, லைக் ஷர்மிலாவா அவங்கள பற்றி அந்த இது கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு அவங்கள பற்றி தெரியாது, 2 முன்னாடி நான் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன், நான் வந்து 2017 அப்புறம் நான் வந்து நர்ஸாகவே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. ஓகே, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கமெண்ட்ஸ்லையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து திரும்ப சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த விசாரணை அதிகாரியாக சித்ரா அவர்கள் மாற்றப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அங்கே சொல்லியிருந்தாங்க. ஓகே, நாங்கள் ஸ்டேஷன் போனோம், அண்ணா நகர் டு கோயம்பேட்டு வலசரவாக்கம் இப்படி மாற்றி அவர் சொன்னார் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் திரும்ப செகண்ட் போகிறீங்களா, திரும்ப நீங்கள் செகண்ட் அந்த இடத்துல போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஃபார்வர்ட் ஆகி அதில் அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, எல்லாமே பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போனால் ஓகே, எவிடன்ஸ் எல்லாம் இருந்தும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இல்லையா, நீங்கள் கோர்ட் அப்ரோச் பண்ணலாமே தாராளமாக. ஒவ்வொரு மாதமும் 5 மில்லியனுக்கு அதிகமான பார்வையாளர்களை சென்று சேரும் எங்களது சேனலில் உங்களையோ அல்லது உங்களது நிறுவனத்தையோ விளம்பரப்படுத்த வேண்டுமா? தொடர்புக்கு 9348355571. மேம் வணக்கம். மேம் வணக்கம் சார். மேம், ஜூலி அவர்கள் போன ஆட்சியில் வந்து திமுக ஆட்சியில் வந்திருந்தப்ப தாவேக்காக்கு எதிராகவும் குறிப்பாக விஜய் அவர்களுக்கு எதிராகவும் பயங்கரமாக வந்து போர்க்கொடி தூக்கி பேசியிருந்ததை பார்க்க வந்து முடிஞ்சுது. அதுக்கப்புறமா எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறமும் நான் என்னோடய ஸ்டாண்டில் நிலையாக இருப்பேன், நான் எதிர்ப்பேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவங்க மேலே ஒரு சைடில் இந்த கிட்னி முறைகேடு நடந்த சம்மந்தமாக இவங்க மேலேயும் அலிகேஷன்ஸ் நிறைய வைக்கப்பட்டுச்சு. சும்மா யாரோ போகிற போக்கில் சொல்கிற ஒரு யூடியூபரோ அந்த மாதிரி ஆளுங்க வச்ச அலிகேஷனாக இல்லை, ஜேர்னலிஸ்ட் வச்சாங்க, நிறைய ஆர்டிகல்ஸ் வெளியாச்சு, நிறைய சாட்சிகளும் நம்ம வந்து பார்த்துருப்போம். இப்போ நேற்று அவங்க ஒரு சில ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரெஸ் மீட்டில் அவங்க இந்த தாவேக்கா அரசாங்கம் சார்ந்து ஒரு சில இந்த கேஸ் எடுத்துக்க மாட்டாங்க, அந்த கேஸ் ரீதியாக நிறைய விஷயம் வந்து சொல்கிறாங்க. இதில் நிறைய டவுட்ஸ் எல்லாருக்குமே வந்துருக்கு மேம். அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த அலிகேஷன்ஸ்லேயும் அந்த கேஸ் இவங்க வந்து ஏன் எடுத்துக்க மாட்டாங்க, போன மாதம் நடந்த ஒரு ஈவெண்ட்டை இப்போ அவங்க சம்மந்தப்படுத்தி பேசுகிறாங்க, இதோட உண்மைத்தன்மையை நம்ம எப்படி மேம் பார்க்குறது? எஸ், இப்போது சொன்ன மாதிரி அந்த உண்மைத்தன்மை அப்படிங்கிறது வந்துட்டு மியார் இந்த ப்ராஸ் ரிலீஸாக இருக்கட்டும், இல்லை ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், இல்லை ஒருத்தர் உட்கார வச்சு பேசுகிறதா இருக்கட்டும், இதில் வி கேனாட் கன்க்ளூட் எனிதிங். ஓகே, இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம மியார் ப்ரெசம்ஷன் ஃபேக்டில் நம்ம கன்க்ளூஷனுக்கு வர முடியாது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே வந்து எப்போவுமே எந்த இன்சிடென்ட் நடந்தாலும், இந்த இன்சிடென்ட் கிடையாது, எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் நம்ம எல்லோரும் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அது எப்போ வந்து ஒரு விஷயம் ப்ராப்பராக லீகல் பிளாட்ஃபார்மில் ப்ரூவ் ஆகுதோ அப்போ தான் we can like definitely say that இல்லைங்க இது உண்மை, இவங்க பக்கம் இந்த எவிடன்ஸ் இருக்குது, இவங்க வந்து சொன்னது பொய், இவங்க பக்கம் எவிடன்சஸ் எல்லாம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். ஏன்னா லைக் மியர் கம்ப்ளைண்ட் தட் இஸ் லைக் ஃபைலிங் ஆஃப் கம்ப்ளைண்ட் மட்டுமே ஒருத்தவங்க வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது ஃபைனலாக கோர்ட்டுக்கு போய் ப்ரூவ் ஆகும்போது தான் குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றவாளியாக மாறுகிறார் பேஸ்ட் ஆன் த எவிடன்ஸ், அந்த இடத்துல குற்றவாளியா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே. ஓகே, ஸோ இது கம்ப்ளீட் ஒரு நம்ம என்னென்ன நடந்தது அப்படியே அந்த இன்சிடென்ட் டைம் லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முதல்ல வந்த ஒரு விஷயம் தட் இஸ் ஐ திங்க் மார்ச் மந்த்ஸ் வந்த ஒரு விஷயம், அட்வொகேட் நெல்சன் அவர்களும் கார்த்திக் அவர்களும் வந்து ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க இல்லையா, என்னென்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பற்றி போட்டிருந்தாங்க அப்படின்னா ஒரு பெண்ணுடைய ஆடியோ வந்துச்சு, வந்து என்னுடைய கிளைண்ட் ஒருத்தவங்க வந்து பாதிக்கப்பட்டவங்க வந்து இந்த மாதிரி பேசியிருந்தாங்க, லைக் கிளைண்ட்டோட தெரிஞ்சவங்க பேசியிருந்தாங்க, இந்த மாதிரி அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அப்போ தான் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நாங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தார். ஓகே, அதாவது
இதற்குன்னு அமைக்கப்பட்ட விசாரணை அதிகாரிகிட்ட நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப வருஷமாக இந்த முறைகேடானது இங்கே வந்து நடந்துகிட்ருக்கு. ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பிரேமானந்த் சின்ஹா அவர்கிட்ட கொடுத்துருக்கோம் வித் ஆல் த இதுன்னு சொல்லி நெல்சன் அவர்கள் ஒரு வீடியோ போட்டார். இதனை தொடர்ந்து லைக் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் ஜேர்னலிஸ்ட் அவர் கார்த்தி அவர்களும் ஒரு வீடியோ போட்டதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஓகே, ஸோ இது ஒரு புறம் இருக்குது. ஓகே, இதனை தொடர்ந்து இங்கே என்ன பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து சொன்ன மாதிரி இந்த ப்ரெஸ் மீட்லேயும் இதை அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. ஜூலி அவர்கள் வந்து மார்ச் 16 தட் இஸ் இந்த மந்த் இந்த இயர் 2026 வந்து 8 பேர் மீது நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் கிட்னி திருடிட்டேன்னு சொல்லி என் மேலே அவதூறு பரப்புறாங்கன்னு சொல்லி நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னென்னா May 18th இப்போது எனக்கு வந்து என்ன வருதுன்னா தட் இஸ் பர்டிகுலர் ஸ்டேஷன்லேருந்து எனக்கு ஒரு ரிப்ளை நோட்டீஸ் வந்திருக்கு. என்னென்னா இது வந்து கிரிமினல் டெஃபமேஷன் கீழே வராது, இது வந்து சிவில் டெஃபமேஷன் கீழே வரும். ஸோ அதனால் நீங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் பார்த்துக்கோங்க அப்படின்னும் என்னோடய ஹஸ்பண்ட் அவங்க 3rd ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்படின்னும் கூடவே கம்ப்ளைண்ட் கொடுத்ததின் அடிப்படையில் என்ன கூப்பிட்டு விசாரிக்கவும் இல்லை, என்கிட்ட இவ்வளோ எவிடன்சஸ்லாம் இருந்தது அதையும் அவங்க எதுவுமே பார்க்காம அவங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து அனுப்பியிருக்காங்க எனக்கு. அதனை தொடர்ந்து தான் நான் இப்போ திரும்பவும் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். இல்லை நாங்கள் விசாரிக்கிறோம், நீங்கள் போங்க, நாங்கள் கண்டிப்பாக கூப்பிட்டு அவங்களெல்லாம் விசாரிக்க சொல்கிறோம்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி திரும்ப வந்து டிவிகே கவர்மெண்ட் மேலே தான் அவங்க ஒரு இதை வச்சுருந்தாங்க அந்த இடத்துல இல்லையா. ஸோ இது வந்து முதற்கட்ட ஒரு விஷயமா அந்த இடத்துல வந்து அவங்க வைத்த ஒரு விஷயமா இருந்தது. ஓகே, இதனை தொடர்ந்து நமக்கே தெரியும் நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்க போனால் அங்கே நிறைய கேள்விகள் வரும். அவங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே அவங்க கேட்பாங்க. அப்படின்னும் போது மெயினாக கேட்கப்பட்டது அந்த லேடியோட வாய்ஸ். அந்த வாய்ஸில் வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, என்னதான் அதாவது அந்த பீச்சில் வந்துட்டு எங்களுக்கு மேரேஜ் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இப்போ எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி 15 lakhsன்ற மாதிரி பேசியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு ஆடியோ நோட் இல்லையா. அந்த ஆடியோ நோட் தான் பகிரப்பட்டிருந்தது எல்லாத்துலேயும். அதுக்கு அவங்க பேரையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஐ திங்க் ராதிகான்னு ஒருத்தவங்களை மென்ஷன் பண்ணியிருந்து அவங்க வந்து இந்த டைரக்டர்ஸ் அசோசியேஷன் சங்கத்தில் இருக்காங்க. தனியாக பேசினா ஏதாவது ப்ராப்ளம் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு நான் குரூப்பில் எல்லாமே பேசணும் அவங்க சொல்லியிருந்தாங்க. இல்லை நான் இந்த மாதிரி இந்த விஷயத்தில் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு தான் நான் சொல்லணே தவிர்த்து உங்கள் பேரை நான் எங்கேயுமே சொல்லலை, இதை எங்கே கூப்பிட்டாலும் நான் வந்து சொல்கிறதுக்கு ரெடி இந்த விஷயத்தில் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அவங்க இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தாங்க. அங்கே ப்ரெஸ்ஸும் ஒன்று கேட்டிருந்தாங்க. சரிங்க, மார்ச் 1st வீக்கில் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கப்படுது, நீங்கள் மார்ச் 16ஆம் தேதி வரைக்கும் ஏன் வரலன்னும் போது அவங்க சொன்ன விஷயம் லைக் அந்த குழந்தை கன்சீவாக இருந்த ஒரு விஷயம் வந்து அபோர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருந்தாங்க. ஒன்று. ரெண்டாவது, இது லீகலாக வந்து ப்ரொசீட் பண்ணலாம், என்கிட்ட எல்லா எவிடன்ஸஸும் இருக்குது, லீகலாக நான் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இது வரைக்கும் இது பேஸ்ட் ஆன் நான் எந்த இன்டர்வியூமே இங்கே கொடுக்கவே இல்லை அப்படின்னும். அப்புறம் கார்த்தி அவர்களை எனக்கு கால் பண்ணாங்க, கமெண்ட் செக்ஷனில் ஆஃப் பண்ண சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க தொடர்ந்து அவங்க மேலே அலிகேஷன்ஸ் வச்சுருந்தாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த மாதிரி இதுலேயும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாறி மாறி அலிகேஷன்ஸ் வைக்கப்படுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ இவங்க சொல்கிற மாதிரி மேம் இதை சிவில் கேஸில் தான் வந்து எடுத்துக்கணுமா மேம், அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டே விஷயம் தான். சிவில் டெஃபமேஷன் அப்படின்னா அது வந்து ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன் ஒரு விஷயம் வரும், எந்த வித கிரிமினல் நடவடிக்கையும் அங்கே எடுக்கப்பட மாட்டாது. ஓகே, தட் இஸ் சூட்டாக தான் அதை ஃபைல் பண்ணணும். தட் இஸ் சிவில் டெஃபமேஷன் சூட். என்னை பற்றி அவங்க இப்படியெல்லாம் அவதூறு பேசிட்டாங்க, அவதூறு பரப்பிட்டாங்க சோஷியல் மீடியாவில் உட்காந்து அப்படிங்கிற ஒரு விஷயம் போகும்போது என்ன ஆகுனா அந்த இடத்துல வந்துட்டு கோர்ட்டில் அது எல்லாமே விசாரித்து ஃபைனலாக காம்பன்சேஷன் அப்படிங்கிறது ஒன்று அவாய்ட் பண்ணப்படும். ஓகே, இதுவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தட் இஸ் கிரிமினல் டெஃபமேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க வந்து அவதூறு பரப்பியிருக்காங்க, இதில் வந்து கூடவே வந்து மிரட்டல்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது அப்படின்லாம் போகும்போது இட் அமௌண்ட்ஸ் டு கிரிமினல் டெஃபமேஷன். ஓகே, அதில் என்ன ஆகுனா காம்பன்சேஷனும் கொடுக்கப்படும் ப்ளஸ் இம்ப்ரிசன்மெண்ட்டும் அந்த இடத்துல வந்து ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா லைக் 1 to 2 years ப்ளஸ் ஃபைன். செக்ஷன் 356 ஆஃப் பிஎன்எஸ் ஆக்ட் கீழே இது வரும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இன்னொன்றும் இருக்குது. என்ன அப்படின்னா சில விஷயம் அது டெஃபமேஷனாக கன்சிடரே ஆகாதுன்னு ஒரு விஷயம் வரும். ஏன்னா இதே ஜாய் கிறிசல்டா மாதம்பட்டை ரங்கராஜ் வழக்கு எடுத்துப்போமே, அவர் போய் என்ன கேஸ் போட்டார் கோர்ட்டில், எனக்கும் என்னுடைய நிறுவனமுக்கும் வந்துட்டு என்ன ஆகுதுங்க அப்படின்னா வந்துட்டு லாஸ் ஆகிருக்கு இவங்களால். தட் இஸ் 12 daysல 15 crores லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சூட் போட்டார். நீதிமன்றம் அவங்க என்ன சொன்னாங்க, அவங்க தரப்பையும் அவங்களோட குழந்தையும் பற்றி பேசி தான் அவங்க இது போடுறாங்க, அதனால் இதை வந்து எங்களால் என்டர்டெயின் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்களா. இதுவும் சம்டைம்ஸ் நடக்கும். ஓகே, இது ஒரு ஆப்ஷன். சரி, இங்கே இன்னொன்று நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ளஸ் அவங்க அந்த லைக் ஷர்மிளாவா அவங்கள பற்றி அந்த இது கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க எனக்கு அவங்கள பற்றி தெரியாது, 2 முன்னாடி நான் ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன், நான் வந்து 2017 அப்புறம் நான் வந்து நர்ஸாகவே இங்கே ப்ராக்டிஸ் பண்ணவே இல்லை. ஓகே, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கமெண்ட்ஸ்லையும் என்னால் பார்க்க முடிஞ்சது. திருச்சியில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து திரும்ப சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அந்த விசாரணை அதிகாரியாக சித்ரா அவர்கள் மாற்றப்பட்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் அங்கே சொல்லியிருந்தாங்க. ஓகே, இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஆன காமன் நோட். ஓகே,
போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் கொடுக்குறீங்க, உங்ககிட்ட எவிடன்சஸ் எல்லாம் இருக்குது, உங்களை கால் பண்ணி மிரட்டினாங்க, இது பண்ணாங்க, எல்லா ரெக்கார்ட்ஸும் உங்ககிட்ட இருக்குது. இன்னொன்று எனக்கு பாம்பு போடுறேன்னு மிரட்டுறாங்க, இந்த மாதிரி நிறைய மிரட்டல்கள் வர்றதுனால நான் கால்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணணும் அவங்க சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் இது என்ன யூஷுவல் ப்ரொசீஜர் அப்படின்னா, இந்த மாதிரி ஒருத்தவங்க பாதிக்கப்படுறாங்களா, முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஓகே, அந்த கம்ப்ளைண்ட்டின் பேரில் எந்த விசாரணையும் நடத்தப்படலை, எடுத்துக்கல, இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா அகெயின் இன்னொரு அடிஷ்னல் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. தட் இஸ் டு த கமிஷனர், யார் வந்து ஒரு ஹையர் அத்தாரிட்டி கிட்ட கொடுத்தாங்களோ அவங்க. ஓகே, திரும்ப இந்த அடிஷ்னல் கம்ப்ளைண்ட் திரும்ப இது வந்து கரண்ட் பேப்பர் திரும்ப பர்டிகுலர் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஏன்னா இங்கே அவர் சொன்னதை என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் ஸ்டேஷன் போனோம், அண்ணா நகர் டு கோயம்பேடு டு வலசரவாக்கம் இப்படி மாற்றி அவர் சொன்னார் இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் திரும்ப செகண்ட் போகிறீங்களா, திரும்ப நீங்கள் செகண்ட் அந்த இடத்துல போய்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அது ஃபார்வர்ட் ஆகி அதில் அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க, எல்லாமே பண்ணி அடுத்த கட்டத்துக்கு போனால் ஓகே, எவிடன்ஸ் எல்லாம் இருந்தும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இல்லையா, நீங்கள் கோர்ட் அப்ரோச் பண்ணலாமே தாராளமாக. தட் இஸ் விச் மீன்ஸ் வி ஆர் டைரக்ஷன் பெட்டிஷன். இந்த மாதிரி நான் இவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் கொடுத்தேன், இந்த டேட்டில் கொடுத்தேன், அடிஷனல் கம்ப்ளைண்ட்ஸும் கொடுத்தேன், என்னை கூப்பிட்டு ப்ராப்பராக இப்போ சொல்கிறாங்க இல்லையா, விசாரிக்கல, என்கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்சஸ் எதுவுமே அவங்க பார்க்கல, ஸோ நீதிமன்றம் இதை விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போகும்போது எல்லாமே ப்ராப்பராக இருக்கும் பட்சத்தில், எவிடன்சஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா நீதிமன்றம் அங்கே என்ன விஷயம் சொல்லுவாங்க அப்படின்னா, டு த பர்டிகுலர் லைக் அத்தாரிட்டிஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ, இவங்க யாருக்கெல்லாம் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்பெக்டர், ஏசி, டிசி, கமிஷனர், இந்த மாதிரி யாருக்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் அட்ரஸ் பண்ணி கோர்ட்லேருந்து ஒரு ஆர்டர் காப்பி போகும். என்னென்னா இதில் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, இமீடியட்டாக எஃப்ஐஆர் இனிஷியேட் பண்ணுங்கள் அப்படின்னா, இல்லை இது தீர விசாரித்து கோர்ட்டுக்கு திரும்ப ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியான ஆர்டர் எல்லாம் ஜூலி அவர்கள் மேற்கொள்ளலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இருக்குது. இந்த இடத்துல அவங்க சொல்லக்கூடியது உண்மையாக இருக்கும் பட்சத்தில், அதுக்கான எவிடன்சஸ் அவங்கக்கிட்ட இருக்கிற பட்சத்தில். மேம், இப்போ இந்த கேஸ்லேயே இந்த கிட்னி முறைகேடு தொடர்பாக இன்னொரு பிரான்ச் மாதிரி இருக்குது இந்த டிஃபமேஷன். இது ஆக்சுவலாக அந்த கிட்னி முறைகேடு வந்து கவர்மெண்ட்டாக விசாரிக்கிறாங்க, அரசாங்கமே விசாரிக்கிறாங்க, அது கிரிமினலுக்குள்ளே தான் நம்ம வந்து வரும் அஃப்கோர்ஸ். ஆமாம், எக்ஸாக்ட்லி. ஏன்னா நமக்கு தெரியும் ஒருத்தவங்களோட கன்சர்ன்ட் இல்லாமல் ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல வாங்கப்படுது. ஏன்னா இங்கே பார்த்தோன்னா எந்த விதத்துலேயும் ஒரு ஆர்கன் ஆனது வந்து கொடுக்கப்படுறதும் வாங்கப்படுறதும் தப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அது திருட்டு அப்படின்னும் போது அக்கார்டிங் டு தி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட், ஓகே, அதாவது டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் ஹியூமன் ஆர்கன்ஸ் அண்ட் டிஷ்யூஸ் ஆக்ட் 1994 படி பார்த்தோம் அப்படின்னா 5 years to 10 years இம்ப்ரெசன்மெண்ட், 20 lakhs to 1 crore வரைக்கும் இங்கே ஃபைன். ஓகே, தட் இஸ் அதில் யார் ஈடுபடுறாங்களோ அந்த பர்டிகுலர் பர்சனுக்கு. இதுவே அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸோ இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டோ இல்லை அந்த ஹாஸ்பிட்டலோட ஃபவுண்டர்ஸ் இவங்கெல்லாம் தெரிஞ்சே உள்ளே இருக்காங்க அப்படின்றது ப்ரூவ் பண்ணப்பட்டால் அந்த ஹாஸ்பிட்டல் ப்ளஸ் அந்த டாக்டர்ஸோட லைசன்ஸும் அங்கே கேன்சல் பண்ணப்படலாம். கூடவே அங்கே மிரட்டல் இல்லை மற்ற மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு, இல்லை அந்த ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட்னால உங்களுக்கு உயிரெல்லாம் போயிருக்கு எக்ஸ்ட்ரீமாக அந்த மாதிரினா கண்டிப்பாக கிரிமினல் ஆக்டும் இதுக்குள்ளே வரும். ஓகே, ஸோ இது இந்த மாதிரியான 2 டிவிஷன் இந்த இடத்துல. இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்காங்க. ஓகே, அதாவது அவங்களுடைய கிளைண்ட்டுக்காக உள்ளே வந்து அட்வொகேட் நெல்சனாக இருக்கட்டும், இல்லை இதை பற்றி அடுத்தது வந்து லைக் இவர் கார்த்திக் அவர்கள் பேசினவராக இருக்கட்டும், இவங்க ஒரு பக்கம் இல்லையா, இல்லை இன்னும் நிறைய இந்த சோஷியல் மீடியாவில் பகிரப்பட்டுச்சு, அவங்க ஒரு பக்கம், ஜூலி ஒரு பக்கம் இல்லையா. அவங்க திரும்ப சொல்கிறாங்க எனக்கும் இதற்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எங்கே வேணால் நான் ப்ரூவ் பண்ண ரெடின்ற மாதிரி அவங்க விஷயம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போதைக்கு 2 தரப்பு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோமே தவிர்த்து இவங்க சரி இவங்க தப்பு அப்படிங்கிற எந்த வித கன்க்ளூஷனுக்கும் நம்ம இப்போ வர முடியாது, வரவும் கூடாது. அகெயின் எவ்ரிதிங் இஸ் பேஸ்ட் ஆன் தி எவிடன்ஸ், யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான். ஸோ இங்கே நெல்சன் அவர்களுக்கும் நான் சொன்னேன் இல்லையா, அதே ஒரு விஷயம் தான். ஏன்னா அவரே அட்வொகேட் தெரியாமல் கிடையாது இல்லையா. அப்படி இருக்கும் போது அவருக்கும் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஜூலி அவர்களுக்கும் அடுத்த அடிஷ்னல் கம்ப்ளைண்ட்டாக அடுத்தது கூப்பிட்டு விசாரித்தா அவங்க சைடு சொன்ன மாதிரி அவங்க ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ், இல்லையா அடுத்தது கோர்ட்டை நாடி அவங்களுக்கு அடுத்தடுத்த கட்டமாக என்ன இருக்கோ அந்த ரிலீஃப் எல்லாமே அவங்க அங்கே எடுத்துகிட்டு போகலாம். மேம், இப்போ இது ஆக்சுவலாக இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிற மாதிரி அந்த எவிடன்ஸ் நம்ம சப்மிட் பண்ணுறதை பொறுத்து தான் அந்த கேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுதா இல்லைனா நம்ம ஃபார்வர்ட் போக முடியும். பட் இவங்க வைக்கிற அலிகேஷனே அரசாங்கமே எடுத்துக்கலை, பொதுவாக வந்து சொல்கிற மாதிரி வந்து இருக்கே மேம், இது எப்படி நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா பொதுவாக அரசாங்கம் அப்படிங்கிறது லைக் பார்ட் இஸ் தட் காவல்துறை இல்லையா. ஓகே, இவங்க வந்து திரும்ப அந்த அரசாங்கம் ரீதியாக அந்த அரசு ரீதியாக இவங்க வந்து, ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தாவேக்கா கவர்மெண்ட் உள்ளே வரும்போதும் அவங்க பேசின ஒரு விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, தவறு நடந்தாலும் நான் கேட்க தான் செய்வேன். அங்கேயே அவங்க சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இது நடந்தாலும் யாருக்கு இது நடந்தாலும் நான் கேட்க தான் செய்வேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும். அந்த ஒருமை பன்மைக்கான விஷயத்தை அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க அந்த இடத்துல இல்லையா. என்னென்னா வந்துட்டு பெரம்பூரில் நின்று பேசின விஷயத்துக்கு வந்து அது நிறைய பகிரப்பட்டுச்சு, வாடான்ற மாதிரியெல்லாம் இவங்க பேசுகிறாங்க மாதிரி அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. வானேன்னு சொன்னேன், என்னோட ஊர் பழக்க வழக்கம் அப்படி
அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க இல்லையா. சரி, ஒரு விஷயத்தை நடக்குது, அவங்க எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு வேலை அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லையா. ஸோ இங்கே எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா முழுக்க 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 எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஓகே, இன்னொன்று அவங்க கடைசியாக சொல்கிறாங்க, என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நிறைய பேர் என்னோடய ஃபோட்டோஸ், கிட்னி இதெல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. நாலு பேர் நீங்கள் ஏஐயில் போட்டு அடித்தா என் ஃபோட்டோ வரும். ஸோ இனிமேல் யாரும் இந்த கிட்னி அப்படிங்கிற ஒரு அந்த விஷயத்தை போடும்போது என்னோடய ஃபோட்டோஸ் எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது வித்தவுட் மை பர்மிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நிறைய பேர் அதுக்கும் கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கிட்டு வந்ததெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா. என்னை பற்றி பேசுகிறாங்க, என்னோடய ஃபோட்டோஸை தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் போகும். இவங்க என்ன அப்படின்னா முன்னாடி அகெயின் அந்த கவர்மெண்ட்டை சாடி பேசின ஒரு விஷயம் தான். ஓகே, இப்பயும் பல மாதிரியான கருத்துக்கள் அங்கே முன்வைக்கப்படுது இல்லையா. இல்லை நீங்கள் எதையோ மறைக்கிறதுக்காக இது வந்திருக்கீங்க, இப்பயும் உங்களை வந்து லைக் முன்னாடி ஒரு கட்சி தான் ஏவி விட்டுருக்கும் அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு தரப்பட்ட கமெண்ட்ஸ் நம்மளால பார்க்க முடியுது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இவங்களும் ஒரு பக்கம் நிரூபணமாக ஸ்ட்ராங்காக சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க, எங்கள் பக்கம் எல்லா ஆதாரமும் இருக்குது, நாங்கள் ப்ரூவ் பண்ணுவோன்னு பேசுகிறாங்க. இவங்களும் ஒரு பக்கம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னா வந்துட்டு ஜூலி அவர்களும் எங்கிட்ட எதுவுமே கிடையாதுங்க, ஐ மீன் இதெல்லாம் நான் சம்மந்தப்படலைங்க, எங்கிட்ட எல்லாமே இருக்குது, தேவைப்பட்டாலும் நான் ப்ரூவ் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ என்னென்னா யாராவது ஒருத்தர் பக்கம் ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லணும், ஒருத்தர்கிட்ட எவிடன்ஸ் இல்லை, ரெண்டு பேருமே ரெண்டு பக்கமே ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அந்த ஆடியோ நோட்டே இப்போ ஒரு கேள்விக்குறியாகுது இல்லை. இவங்க சொல்லக்கூடிய விஷயம் பற்றி பார்த்தோன்னா ஆடியோ நோட் ஒரு பக்கம் கேள்விக்குறியாக இருக்குது. நேற்று ஐ திங்க் இதுக்கு ரிப்ளை வீடியோ நெல்சன் அவர்களும் ஒரு வீடியோ போட்டிருந்தார் இல்லையா. அவரும் அதில் பேசின விஷயம் இல்லை அப்படிங்கிற ஸ்டாண்டில் அவருமே ஸ்ட்ராங்காக இருக்கார் அந்த இடத்துல. இப்படி ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் அகெயின் ரெண்டு பேர் சைடு என்ன மாதிரியான எவிடன்சஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத வைத்து மட்டும்தான் இது அடுத்த கட்டமாக போக போகுது அப்படிங்கிறது தான் விஷயம். இந்த கேஸ்லேயும் அதுதான் நடக்க போகுதுங்க. இப்போ நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி என் மேலே இந்த கிட்னி வச்சு யாராவது கனெக்ட் பண்ணி வீடியோஸோ போஸ்ட்டோ இல்லை ஏதாவது கிரிட்டிசம் வச்சா ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிற நியாயப்படி பார்த்தாலும் விகடன் வந்து ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, அது அவங்களும் பதில் சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி, ஆமாம். பட் அது ஜேர்னலிசமோட ஒர்க்கு தானே மேம். இதை நம்ம எப்படி மேம் ஒரு டிஃபர்மேஷனுக்குள்ளே அடக்க வந்து முடியும்? சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஜேர்னலிஸ்டோட வேலை கொண்டுட்டு போகிறது எல்லாமே. ஏன்னா எங்கள் விகடன் அதை பற்றி கேட்கும்போது ஐ திங்க் அவங்க ஹஸ்பண்டும் இந்த இடத்துல சொல்லியிருந்தார் இல்லையா. என்னென்னா வந்து என்னை கால் பண்ணி இது கேட்டாங்க, ஒரு மீட்டிங்லேயோ பிரச்சாரத்தில் ஏதோ இருந்ததுனால நான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்லிட்டேன். மறுநாள் காலையில் 9 மணிக்கு பார்த்தா ஆர்டிக்கல் வந்திருந்தது. இதை பற்றி விளக்கம் அவங்க கிட்ட கேட்கும்போது அதை அவங்க தவிர்த்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அப்புறம் கால் பண்ணி இப்போ சொன்ன விஷயத்தை எல்லாத்தையுமே நாங்கள் 45 மினிட்ஸ் அங்கேயும் நாங்கள் பேசியிருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க இல்லையா. சரி, இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குங்க. எஸ், இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் டு வாட் எக்ஸ்டென்ட்ன்றது ஸ்டில் எல்லா இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும் போதும் அது வந்து டிபேட்டபுளாக போயிட்டுருக்க ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுது இல்லையா. அது ஒரு பக்கம். இப்படியே இந்த இடத்துல இப்படி போயிட்டுருக்கும் போது வந்து பார்க்குறோம் அப்படின்னா அவங்க இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாலு பேர் அவங்க கோர்ட் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னாலுமே இன்னும் எதுவுமே இங்கே வந்து ஃபைனலைஸ் ஆகலை, எதனை தொடர்ந்தும் இங்கே வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆனது எதுவுமே கொடுக்கப்படலை. அப்படி இருக்கும்போது என்னோட பெர்மிஷன் இல்லாமல் என்னோடய ஃபோட்டோஸையும் யூஸ் பண்ணி அவதூறு பரப்புறாங்க. இதனால் எனக்கு வந்து மன உளைச்சலானது ஏற்படுது. ஏன்னா இதுலேயே அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என் குழந்தை போச்சு இதனால். அதுக்கும் அவங்க சொல்கிறாங்க முழுக்க முழுக்க காரணம் அவர் தான் ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. விஜய் லைக் அதான் முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இன்னொரு பக்கம் கரூர் ஸ்டாம்பேட் பற்றி நீங்கள் வந்து நான் எப்படி பொறுப்பாக முடியும் நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதற்கூடவே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த சம்பவம்லாம் நடக்கும்போது என் குடும்பம் அவ்வளோ கேள்வி கேட்குறாங்க, என் குடும்பத்தார் இவங்க எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த டிப்ரெஷனில் இந்த மாதிரி விஷயத்தில் தான் எனக்கு இது போச்சு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, அந்த கிளீம் போனால் பொன்ராஜை வந்து லைக் இது பண்ணுறாங்க. இப்போது இது இன்றைக்கி இல்லை, நிறைய விஷயங்கள் நடக்கும்போது நடந்த விஷயம்தான். இதே இவங்களோட டிவோர்ஸ் கேஸ் வரும்போதே அங்கேயுமே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்தது, அதுலேயுமே பேசப்பட்ட ஒரு விஷயம். அதாவது AIWDA ஆல் இண்டியா விமென்ஸ் டெமோக்ராட்டிக் அசோசியேஷனும் அந்த இடத்துல ஒரு கேட்டிருந்தாங்க, தயவு செஞ்சு இந்த மாதிரி பெண்களை நோக்கி வைக்கக்கூடிய பர்டிகுலர் பர்சன் அவங்களை நோக்கி எந்த கருத்துக்கள் வைக்கக்கூடியது நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க இல்லையா. ஏன்னா பொன்ராஜ் அவர்களும் அந்த இடத்துல பேசியிருந்தார். என்ன பேசியிருந்தார்னா, இந்த கட்சியினுடைய பெண்களையே ரொம்ப கேவலப்படுத்தி கொச்சையான வார்த்தையில் பேசினா அதுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட் ஆனது அங்கே ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருந்தது இல்லையா. இது தொடர்ச்சியாக வைக்கக்கூடிய ஒரு விமர்சனமாகத்தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது இல்லையா. அதனால் இப்போ அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த தனி மனிதன் இப்போ ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிறதுனால அதை ஆட்சியாக மாற்றுறாங்க. ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு தனி மனிதன் ஆட்சி அமைச்சிட்டாரு, அவருக்கு கீழே தான் எல்லா துறையும் இயங்குது அப்படின்னும் போது அவங்க அந்த ஒரு கான்டெக்ட்ஸில் அவங்க உள்ளே கொண்டுட்டு வராங்க. ஓகே, அதனை தாண்டி காவல்துறை அப்படிங்கிறது ஒரு முதற்கட்டமான ஒரு ஃபோர்ஸ். அதனை அதுக்கு அடுத்தது தான் நமக்கு நீதிமன்றம். ஏன்னா நோ ஒன் இஸ் அபவ் லா, நத்திங் இஸ் அபவ் லா, அந்த ஒரு கான்செப்ட் தான். அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக சொல்யூஷன் கிடைக்கலையா, இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் நீங்கள் நீதிமன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஒன்று, இந்த மாதிரி ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி வர ஒரு விஷயம் அகெயின் முழுக்க முழுக்க அது என்ன மாதிரியான சம்பவத்தை சார்ந்தது, என்ன மாதிரி அகெயின் அதில் எவிடன்சஸ் இருக்குன்றதை பொறுத்து தான்
இவங்க அகெயின் ஒரு கோர்ட்டுக்கு போனால் அந்த கேஸ் அவங்களுக்கு ஃபேவர் ஆகிறதும் இல்லை, இதில் வந்து அவங்களோட வேலையை, ஜேர்னலிஸ்டோட வேலையை, அதுதான் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை அவங்க வந்து அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி அவங்க மக்களுக்கு இதை கொண்டு போய் சேர்க்கறது தான் அவங்க வேலைன்னு வரப்போகுதா அப்படிங்கிறதும் அதனை பொறுத்து தான் இங்கே டிசைட் ஆகும். ஓகே மேம், உங்களோட நேரத்துக்கு ரொம்ப வந்து நன்றி மேம். மீண்டும் இதே மாதிரியான ஒரு வீடியோஸ். தேங்க்யூ.